ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வாங்க, இந்த கருடன் வராரு, எப்படி வரார் அப்படிங்கிறதோட நம்ம ஆரம்பிப்போம். கண்டினியூவேஷன், பார்ட் 1 கண்டினியூஷன். கருடனுடைய கண்ணு காயத்ரி, சீரம் யஜஸ், அங்கம் தஞ்சஸ், கால் தீக்ஷண்யம், உடல் வாமதேவியம், ஆத்மா ஸ்தோமம், சிறகு பிருகத்து, வேதம் வாலு அப்படின்ட்டு அப்படி இருக்குது. கருட பகவான் வராரு. ஒப்பற்ற இவன் விஷ்ணுக்கு 2வது துணைவன். 3-4 பேர்களே தான் இவனை சரிவர அறிவார்கள். 5 எழுத்துக்கள் ரகசியம் இவன் தான். 6 குணங்கள் நிறைந்த 7 சுரங்கள் வரிசை கொண்ட வேதமயன். அனிமா சித்தி 8 சித்தியும் அள்ளி தருபவன். நவமானவன், அதாவது புதியவன். நவம்னா புதிசு. அப்புறம் 10, 100, 1000 கண்ணான இந்திரனுடைய விரோதியான 1000 அசுரர்களையும் அப்படியே அழித்து இப்படி பண்ணுறவரான். இந்த மாதிரி இவரோட பிரபாவத்தை சொல்லிட்டு போகலாம். அவர் வந்துட்டாரா, பார்க்குறாரு. அம்மா வேலை வாங்குறா. நம்ம கத்துரு என்னம்மா விசாரித்தார். விசாரிக்கும்போது தெரிஞ்சது அடிமையாயிட்டான்னு. இந்த அடிமையை இந்த குழந்தைங்களையும் சும்மா உடல இந்த 1000 போய் சுற்றி பார்க்குறதுக்கு காட்சின்னு போன அந்த 1000 எழுதி உட்காந்து அதுக்கெல்லாம் மரியாதை குறைவாக பேசும். என்ன பண்ணுறது, அடிமையாயிட்டாரே. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்தார். உங்களுக்கு என்ன தான் அடிமையாகிறதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நீ ஒரு தடவை கருடன் ரொம்ப தூரம் போகும்போது கருடன் ஒன்றால் சூரிய வெப்பத்தில் இதுங்கெல்லாம் மயக்கிட்டு சர்ப்பங்கள்லாம் அதுலேருந்து உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி நீ போய் அமிர்தத்தை எடுத்துணும்னு சொல்லிவிட்டார். நம்ம கத்ரு ஈஸியாக சொல்லிட்டா. அதுக்கு தான் அவருக்கு சுதாகரன்னு பேர். ஏன் சுதாகரன்னா அமிர்தத்தை கொண்டு வரக்கூடியவர் அப்படின்ட்டு. இவரும் கிளம்பிட்டார். சரி, எங்கள் அம்மா விடுதலை பண்ணினோன்னு அமிர்தம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்பா கிட்டே போகிறாரு. அப்பா கிட்டே சாப்பிட்டியாடா கண்ணான்னு கேட்டார். அம்மா ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறா. எல்லா தேவதைகள்லாம் உனக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கூன்னு சொன்னதுக்கப்புறம் நீ விஷாதர்கள் அங்கே போ, அங்கே வெறும் தீயவர்கள் தான் இருக்கா, எல்லாத்தையும் சாப்பிடு. ஆனால் பிராமணர்கள் தான் சாப்பிடாது. அது என்னம்மா அது, நான் எப்படிமா சாப்பிடும்போது கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாரு. இல்லை, பிராமணர்கள் பார்த்தா உனக்கே தெரிஞ்சிடும், எரியும் அப்படின்னு சொல்லவே கண்டுபிடிச்சி பிராமணர்களை துப்பி சாப்பிட்டாரு. அப்பா கிட்டே போனார். நீ சாப்பிட்டியாப்பான்னு கேட்டார் அப்பா. கஷ்யபர் தபஸ் பண்ணிகிட்டு இருக்காரு கந்தமாதனம் அப்படின்ற இடத்துல. அப்போது இல்லைப்பா நான் சாப்பிட்டேன், எனக்கு பசி அடங்கலைப்பா அப்படின்னு. சரி. அதுக்கப்புறம் கருடனோட ரெக்கெல்லாம் வாயு, வாலு சந்திரன், தலை அக்னி, மொத்தமாகவே சூரியன் தான். அதெல்லாம் காக்கட்டும்னு சொல்லி தான் அவள் வேண்டிக்கிறாள் இல்லையா. கஷ்யபுரம் அதே ஆசீர்வாதம் பண்ணுறாரு. சரி, கவலைப்படாத. ஒரு ஏரிக்கரையில் 2 ராமையும் ஆணையும் சண்டை போட்டுருக்கு, அதை சாப்பிட்டுட்டார். அது யார் அப்படின்னு சொன்னால் விபாசு சுப்ரதீகன் அப்படின்னு. 2த்துக்கும் ப்ராப்பர்ட்டி சண்டை முடியல. 2த்துக்கும் ஜென்மா கூட முடிஞ்சு வச்சா ஒன்று ஆமை ஒன்று ஆனை 2த்தையும் போடுனார். 2த்தையும் மோதிட்டு வராரு, எடுத்துகிட்டு வராரு. என்ன பராக்கிரமம் பாருங்கள். ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துட்டு அங்கே வால்யகிலேகர் அப்படின்ட்டு ஒருத்தர் தபஸ் பண்ணுறார். இவா யாருன்னா முக்கியமான கதை சொல்கிறேங்க. கருடனுக்கு எப்படி வைபவம் வந்ததுன்னா இவாளால் தான் வந்தது. ஒரு தடவை இந்த 2 முட்டையை மட்டும் கொடுத்துட்டார் இல்லையா, அவளுக்கு கத்ருக்கு பிறந்துருத்து. அப்போ இந்த முட்டை பிறக்கலை, அந்த ஒரு முட்டை மட்டும் இருக்குது. அப்போது நம்ம கஷ்யபர் யாகம் பண்ணுறதுக்காக நெய்யெல்லாம் வரவழைக்கிறாரு. அப்போது வால்யகிலேகர் தான் பண்ணி வைக்கிறார். குட்டி குட்டியாக இருப்பாள் அவளாம். அவளை பார்த்து இந்திரன் பாவம் வரும் யாகத்துக்கு இருக்கா, சின்ன சமயத்துக்கிட்ட கூட தூக்க முடியல அவளால். அவளை பார்த்து சிரித்து கிண்டல் பண்ணேன். ஏன்னா அந்த வாழைக்கிளியர்களுக்கு உருவம் கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்ம பலம் எக்கச்சக்கம். நினச்சா என்ன வேணால் சாதிக்க முடியும். அப்பேற்பட்ட தபோ வலிமையை பொருந்தியவர்கள். அதுக்கு தான் பாருங்க, ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. இருக்கும் அவனுக்கு தெரியாது இந்திரனுக்கு மமதையில் இவர் தான் நடத்தி தருவரேன்னு தெரியல முடியல. கஷ்யபர் இருக்கிற சொல்ல கஷ்யபர் ஓடி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சாபத்தை ஏற்றுக்கிறதுக்கு காலில் விழவே. சரி, இவரும் பிராமணர் ஆச்சுன்னு சொல்லி, ஆனால் நாங்கள் பண்ணது தான் இந்த பலனை இந்த கொடுக்கணும்னு சொல்லி அதை அவரே வாங்கிட்டேன். அதெல்லாம் கருடனுக்கு கொடுத்துட்டார். அதுக்கு தான் கருடனுக்கு இப்படி ஒரு பிரபாவம். அப்பேற்பட்ட வால்யகிலேகர் தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் குட்டி குட்டி தலைகீழாக மரத்தில். பயந்து போயிட்டார். என்னடா அது, இவா வயிற்றில் கிளை ஆடுறது, அதை வாயிலையும் வச்சுட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள். மூக்கில் அந்த கிளை வால்யகிளை தொங்கின்னு இருக்கா. 2 பக்கத்தில் ரெக்கையில், ஒரு ரெக்கையில் ஆமை, ஒரு பக்கத்தில் யானை. எவ்வளோ பலம் பாருங்கள். அப்பா கிட்டே வராரு, கண்ணுலேயே காமிக்கிறாரு. உடனே அப்பா அந்த வால்யகிளை வேண்டி பையனுக்காக நான் சாபத்தை கொடுத்துறேன் என்ன பண்ணுறதுன்ட்டு
அப்புறம் இவா 2 பேரையும் அவரை நல்லபடியாக அமைச்சு நீங்கள் போட்ட பிச்சை தான் இந்த கருடன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்க வச்சு நீ நல்லபடியாக போயிட்டு வான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சு பசிக்கு ஆமையானே சாப்பிட்டு எல்லாம் ஆச்சு. அங்கே போகிறாரு. எப்பேற்பட்டதுன்னா சாதாரணமாக போக முடியாதான். ஒருத்தர் ஏன் பிரபாவம் அப்படின்னா அதான் பிரபாவம். போன உடனே ஓடி வரா எல்லோரும். இந்த பக்கத்தில் கந்தர்வர்கள், கிழக்கிலேந்து வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், அஸ்வினியெல்லாம் தேவ பூமியில் ருத்ரர்கள் எல்லாரும் வர அடித்து தும்சமாக்கிட்ட எல்லாரையும். எல்லாம் இந்த வால்மீகியரோட ஆசீர்வாதம் தபஸ் தான் காரணம். பார்த்தா அக்னி வளையம் இருக்குது. அது என்ன அக்னி வளையம் அப்படி பொங்கிட்டு வருது. இவரே 800 முகங்கள் எடுத்து தண்ணி கொண்டு வந்து கொட்டி அதை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே அணைச்சிட்டு போயிட்டார். அப்புறம் இரும்பு சக்கரம் குத்துறது அதுக்கு ஒரு கால்குலேஷன், அதையும் கடந்துட்டார். சின்ன வடிவத்தில் சூஷ்மமான உருவம் எடுத்துன்னு கிளம்பிட்டார். அப்புறம் 2 நாகம் கண்ணால் பார்த்தாலே புஷ்பம் கடைசியில் அதுக்கிட்ட தான் இருக்குது. அதுக்கிட்டையும் ஒரு புழுதியெல்லாம் கிளப்பி அதன் கண்ணை பார்க்க முடியாத பண்ணி இத்தனை பண்ணி பாம்பை திண்டாடி துக்குமுட வச்சு துண்டு துண்டாக வெட்டி அதை எடுத்துன்னு வந்துட்டார். இந்திரனுக்கு பொடுக்கலை கூப்பிட்டு சண்டை போட்டார். வஜ்ராயுதத்தினால அதான் சொன்னேன் ஒரு இறகு மட்டும்தான் ஆச்சு. அதையும் மரியாதை வஜ்ராயுதத்துக்கு மரியாதை கொடுத்து அதை ஒரு பெரிய ஆபரணமாக ஆக்கிவிட்டார். அப்புறம் உபேந்திரான்னு கூப்பிட உபேந்திரர் யாரன்னா சாக்ஷாத் பெருமாள் தான், வாமன அவதாரம் உபேந்திரன். அங்கே உபேந்திரனுக்கு மட்டும் இந்திரலோகத்தில் ஒரு கோவில் இருக்கான். அவர் தான் தம்பி இல்லையா, கூப்பிடவே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதெல்லாம் இவெல்லாம் பார்த்த உடனே அட்ராக்ஷன். நித்திய சூரி இல்லையா, இந்த ஜென்மத்து உறவாவாலாம் எப்படி பிடிக்கும், பிடிச்சவாளாச்சே கருடன் எப்படி பிடிக்கும் இல்லையா. உடனே உன்னோட ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பக்கம் நீ எனக்கு ஒரு வரம் கொடுன்னு கேட்குறாரு கருடனை பார்த்து பெருமாள். உடனே இல்லை நான் உனக்கு வரம் கொடுக்குறேன்னாரு. சரி கொடு அப்படின்னாரு. என்ன வரம் வேணும்? நீ எனக்கு கொடியாக இருக்கணும், எனக்கு வாகனமாக இருக்கணும். சரி நாம எனக்கு இன்னொன்று வேணும், நான் உன் மேலே இருக்கணுன்ட்டார். சரி என் குடியாகவும் ஒரு வாகனமாகும்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்திரன் சொல்கிறான் இந்த மாதிரி எடுத்துன்னு போனால் அது பாம்பு கொடுக்க போறியே, அதுங்களுக்கெல்லாம் பாம்புக்கு அமிர்தம் கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்கவே வச்சுட்டு வந்துடும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி போகிறாரு, வச்சுடுறாரு. எல்லாம் சண்டை போட்டுக்கிறது, குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாம் ஒன்று பின்னாடி குளிக்க அமைச்சிட்டார். எல்லாம் ஒன்று பார்த்துட்டு ஒன்று போனாலும் எல்லாம் கும்பலாக போச்சு அடிச்சுட்டு தர்பப்புல்லை மேலே வச்சுட்டாரு. அப்போ வைக்கும்போது கொஞ்சம் சிஞ்சிடுது. மறுபடியும் இந்திரன் எடுத்துகிட்டு போயிட்டார். கத்திருக்கு ஒரே கோவம், மறுபடியும் எடுத்துகிட்டு வான்னார். அதெல்லாம் கிடையாது, நான் கொடுத்துட்டு எங்கள் அம்மாவை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேருந்து அழகாக விண்ணத்தை மீட்டின்னு வந்துட்டார். இதுங்கெல்லாம் ஓடி போனதெல்லாம் மறுபடியும் தர்பையில் சிந்தி இருக்கிறது நக்கவே அதுதான் பாம்புக்கு ரெட்டை நக்கா இழுத்தான். அதான் ஒரு சிலதெல்லாம் ஒரு 7-8 பாம்பு தான் இன்னும் கூட சூரிய பகவான் இழுத்துன்னு வரா மாதிரி கார்கோட்டக்கன் இதுங்கெல்லாம் தப்பிச்சதுங்க. அதுங்கெல்லாம் நித்தியமாக இருக்குங்க. அதுங்கெல்லாம் சூரிய பகவான் இழுக்கிற தேர் சேவை பண்ணிட்டு இருக்குங்களா ஆதித்யர்களுக்கு அப்படின்னு கூட வருது. எது எப்படி இருந்தாலும் நம்ம கருட பகவான் பயங்கர கஷ்டத்துலேருந்து அம்மா மீட்டு எடுத்தாராம். அதனால தான் அவரை பண்ணால் காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திர விஷ்ணு பக்தி ரூபாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வவிக்ன சர்வதோஷ விசசர்வ விநாசனாய ஸ்வாகா அப்படின்னு சொல்லுவாள். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இருக்குது கருடன்கிட்ட. என்ன அப்படின்னா நம்ம கருடன் அப்படின்னா கல் கருடனை பற்றி சொல்லாத இருக்க முடியுமா? கும்பகோணத்தில் அருகில் நாச்சியார் கோவில், நம்ம எல்லாருக்கும் பிரசித்தமான கோவில். அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் உள்ள அதிசய கல்கருடன் சாலிகிராம கல்லால் தான் ஆனது. இதில் என்ன அதிசயம் அப்படின்னா, ஆமாம் அதிசயம் இருக்குது. 4 பேர் இதை முதல்ல தூக்கிட்டு தான் வருவாள். ஆனால் கோவிலேருந்து தெருவில் வரும்போது 162 பேர் தூக்குற அளவுக்கு கனமாகிடுவார். அவர் சன்னதிக்கு திரும்பும்போது அப்படியே குறைஞ்சி பழைய மாதிரி ஆகிடுவார். 2 பேர் தூக்கினா போதும். இந்த ஸ்தலத்தில் கருட பெருமாளுக்கு பெருமாளுக்கு கீழே இருக்க மாட்டாராம், பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடுவில் இருக்காரா. நம்ம அப்பயே பார்த்தோம் ஆண்டாளம்மா ஏன் அவதரிச்சா அப்படின்னு பார்த்தோமா. இந்த கருடனுக்கு கூட சிறப்பு தருத்துக்கணும். நாச்சியார் கோவிலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அற்புதம். ஏன்னா கருடனுக்கு சன்னதியில் கோவில் இல்லை இல்லையா, ஆண்டாளம்மா அனுகிரகத்தில் தான் அவருக்கு சன்னதியில் வந்தது அப்படின்னு கூட நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இந்த ஆண்டாளம்மா வைபவத்தில் அற்புதம் என்னென்னு கேட்டால், கருடன் வெளியே வரும்போது திருமேனியில் வேர்வை ரொம்ப அரும்புமா அப்படின்னு நிறைய பேர் பிரத்யட்சமாக பார்த்து சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் எடை எப்படி அதிகம் இருக்கும்னு நம்ம பார்த்தா, சன்னதிலேருந்து வெளியில் வரும்போது 4 பேர் தூக்குவா. அப்புறம் கொஞ்சம் தூரம் அடுத்த பிராகாரத்துக்கு வரும்போதே 8, கொஞ்சம் வெளில வரும்போதே அப்புறம் 16 பேர் தூக்கணும்.
அப்புறம் 32 பேர் தூக்குறோம், அப்புறம் 64 பேர், அப்புறம் 168 பேர். அப்படியே படிப்படியாக எடை கூடிகிட்டே போகும். திரும்பி சன்னதிக்கு வரும்போது எடை மறுபடியும் குறையும் அப்படின்னு பார்க்கலாமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் உள்ள கல்கருடருக்கு கருட பஞ்சாஸ்ரீ மந்திரம் ரொம்ப சிறப்பு. இந்த சிலையை செதுக்கிய சிற்பி கருடனின் உண்மையான தரிசனத்தை கண்டு சிலையில் கருடனின் ஆத்மாவையே நிலைநிறுத்தினர் அப்படிங்கிறதும் ஒரு சில புராணங்கள் கூறுறது. கருடனோட பக்தியை கண்டு நீ என்னோட வாகனமாகவும் கொடியிலையும் இருக்கணும்னு பெருமாள் கொடுத்தார், பார்த்தோம் இல்லையா. இந்த கருடனுக்கு கிளிஞ்சல் மாலை தான் அணிவிச்சிருக்கு. இது கருடனோட சக்திக்கு ஒரு அடையாளம். அது மட்டும் இல்லாத இந்த நாச்சியார் கோவில் கல்கருடனை வழிபட்டால் கடுமையான சர்ப்ப தோஷங்கள் நீங்கும் அப்படின்ட்டு இன்னி வரலையும் ரொம்ப உண்மையாக அப்படின்னு ரொம்ப பரிபூர்ணமாக நம்பப்படுறது. பங்குனி மாதம் திருவிழாவில் இந்த கல்கருடன் சேவை ரொம்ப பிரபலம். இந்த கோவிலில் கல்கருடன் ஒரு அதிசய கல்லாக செய்யப்பட்டு உயிருள்ள பறவை போலவே உணர்வுகளை கொண்டிருப்பதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஏன்னா பெருமாளை விட்டு பிரியும் போது கணக்கிறாரு. ஆமாம், நமக்கே அப்படி தானே. பெருமாள் விட்டு பிரியும் போது ஏண்டா இருக்கும்னு தோணும் இல்லையா. நம்ம ஜில்லுன்னு பூஜை பண்ணிட்டு பெருமாளே சுற்றி பெருமாள் புக்கை படித்தா அந்த சந்தோஷமே தனி. லௌகீகத்தில் ஒரு சில சமயங்களில் நம்மக்கிட்ட பெருமாள் போக முடியாத சந்தர்ப்பங்கள் வரும்போது நம்ம மனசு எவ்வளோ கல்லாக கணக்கும், அதை தான் அவர் எடுத்து காட்டுறாரு. அது மட்டும் இல்லாத நான் சொன்னேன் இல்லையா, அருணனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. வந்த உடனே முதல் வேலை சூரிய பகவானை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்ததே கருடன் அப்படின்றதையும் வேதாந்த தேசிகர் சாதிக்கிறார். அதையும் நம்ம மறக்கக்கூடாது. அதனால் வேலை இல்லைல்ல அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கருடன் காலை பிடிச்சிக்கலாம். வேலை மட்டும் இல்லையான்னா எது இல்லைனாலும் பரவாயில்ல, பெருமாள் கருடன் காலை பிடிச்சிக்கலாம். ஏன்னா பெருமாள் நம்ம கருடன் காலை பிடிச்சா பாகவதர் இல்லையா, அவர் பெரிய பாகவதராச்சே, பெருமாள் கிட்ட கொண்டு அழகாக சல்லுன்னு சேர்த்துருவாராம். ஒரு புலி ஒரு எறும்பு பார்த்து தான் அங்கேருந்து இந்த மலையிலேருந்து அந்த மலை எப்படிடா ஏறி போடுதுன்னு யோசனை பண்ணித்தான். அப்போ பக்கத்தில் ஒரு சிங்கம் அப்படியே தாவறதுக்கு ரெடியாக இருந்ததான். பட்டுன்னு அது மேலே ஏறி உட்காந்துருத்தான் அந்த எறும்பு. அது தாவும் போது இதுவும் டபக்குன்னு தாவிடுதான். அதே மாதிரி தான் நம்ம சின்ன எறும்பு நம்மளால்கிட்ட பெருமாள்கிட்ட போக முடியாது. கருடன் மாதிரி பெரிய ஷர்பத்து மேலே ஏறி பக்கத்தில் ஒட்டின்ட்டோன்னா போகிறோம். நம்மளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் இல்லையா. அந்த கருடன் பெருமாளுக்கு வாகனமாக ஆகி கருடனை முதலையிலேருந்து பார்க்கும்போது பெருமாள் நினைக்கும் பொழுதே ஓடி போய் கருடன் அந்த அப்படியே தபக்குன்னு போய் அஸ்திரம் போட்டது கருடன் தானே. கருடனால தான் அந்த நரக பயத்தெல்லாம் தவிக்க முடியுமா. இப்படிலாம் ஒரு என்ன சொல்கிறது, பெருமான் மனித பவனியில் சக்கரவர்த்தி திருவனாக அந்த நாக பாஷணத்தில் கஷ்டப்படும் பொழுது ராம அவதாரத்தில் டபக்குன்னு அவர் வரும்போதே அதெல்லாம் அந்த நாக பாஷணம்லாம் விலகி போச்சான். திருப்பார்கடலில் சுவாபாவிகமாக மகிமையும் மயில் தொகைக்கு சமமான காந்தி உள்ள ஒரு கிரீடத்தை கருடன் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணான். இன்றைக்கி அதனால தான் நமக்கு மைசூரில் அந்த சேவை வைரமுடி சேவை அது நம்ம கருடன் தான் அவருக்கு பண்ணார்னு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் கருடனை பற்றி. ஆனால் முடியுமா அப்படின்னு கேட்டால் அதே பூனைக்குட்டி கதை தான். ஒரு சின்ன பூனைக்குட்டி அது வாயில் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ தகுதியோ அவ்வளோ தான் சொல்ல முடியும். பூனைக்குட்டி போய் பெரிய சமூர்த்தத்தை சொல்ல முடியுமானா முடியவே முடியாது. அப்படி தான் இந்த கருட பிரபாவும். இந்த கருடன் பெருமாளுக்கு உயிர். அது பெருமாளுக்கு ஒருத்தர் உயிர் அப்படின்னா அது இவ்வளோ பெரிய பிராப்தம். அது எத்தனை பேருக்கு நடக்கும்? அவருக்கு தான் நடக்கும். நித்திய சூரிகள்லேயே ஆதிசேஷனோட கருடனுக்கு இன்னும் பவர்ஃபுல்லு அப்படின்வா. ஆதிசேஷன் பார்த்தா கருடனை விட பவர்ஃபுல். எப்படி இருந்தாலும் இவாலாம் ஒன்று தான். பெருமாள்கிட்டேயே சரணடைஞ்சவா. பக்தர்களை ஏற்ற தாழ்வு ஏது. அதுதான் இந்த பெண் பிள்ளை சொல்கிறா. இதே தான் கொண்டு திரிந்தேனோ பெரிய திருவடியை போல அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி நான் ஒரு கைங்கரியம் பண்ணலையே கருடன் மாதிரி என்ன அப்படி ஒரு புகழ்பெற்று அம்மாவை காப்பாற்றினா இல்லை வாகனனா அமைஞ்சனா இல்லை பெருமாளே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நான் எனக்கு நீ வாகனமாக இருன்னு யாருன்னா வைகுண்டத்தில் வேலை கிடைக்குமா? லோக்கலில் கிடைக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது. வைகுண்டத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ புண்ணியாத்மாவாக இருக்கணும், எவ்வளோ பவர் வேணும். அப்படிலாம் நான் இல்லையே அப்படின்னு இந்த பெண் பிள்ளை சொல்கிறா. ராமானுஜர் பார்க்குறாரு, அசந்து போகிறார். கருடனை நினச்சிக்கிறாரு, கண்ணில் ஆனந்த பாஷ்பம். இன்னும் அவள் என்ன தான் சொல்லி நிறுத்த போகிறான்னு நமக்கு தெரியல. அடுத்த வாரம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண. ஜெய் ஸ்ரீமன் நாராயண. வழக்கம் போல் இது ஒரு ஆன்மீக சேனல். இந்த ஆன்மீக சேனலை
யார் வந்து பாப்பா அப்படின்னு சொன்னால் ஆத்ம நண்பர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் இல்லையா? எல்லாரும் பார்க்குறதுக்கு இது ஒரு லௌகிகமான சேனல் இல்லையே, ஒரு பரபரப்பும் இல்லை, பகவானை பற்றி மட்டும்தான். அதனால் ஆத்ம நண்பர்கள் தாங்க மட்டும் கேட்டுட்டு விடாத நிறைய பேருக்கு இதுகளை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அமைக்கணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த சேனல் நிறைய வளர்ந்துன்னு போடணும். நிறைய கதை சொல்கிறதுக்கு உற்சாகமாக உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.